இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மா, எங்கம்மா போன நீ? போனும் ஆஃப்ல இருக்குது. நான் உன்னை பேங்க்குக்கு போய் தேடிட்டு வரேன். ஐயோ, போன்ல சார்ஜ் போயிடுச்சு மீனாட்சி. இப்பதான் சார்ஜ்ல போட்டிருக்கேன், மறந்துட்டேன். சரி, நீ போ, முகம் கழுவிட்டு வா, நான் உனக்கு டீ போட்டு தரேன். மா, அதெல்லாம் இருக்கட்டும். பேங்க்குக்கு உன்னைய பார்க்க மாமாவோட அப்பதான் வந்திருந்தாங்களா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? பேங்க்குக்கு போனப்போ உங்க மேனேஜர் சொன்னாரு. அப்படியா? ஆமா ஆமா, வந்தாங்க, என்ன பார்க்க வந்தாங்க. அவங்க எதுக்கு அங்க வந்தாங்க? அதான் சொன்னேனே, என்ன பார்க்க வந்தாங்க சும்மா. ஆமா. உன்னைய நல்லா விசாரிக்க வந்தாங்களா? இத நான் நம்பணுமா? அந்த அப்பத்தா சும்மாலாம் வராதுன்னு எனக்கு தெரியுமா? என்ன விஷயம்? ஐயோ, அது அவங்களுக்கு வேற ஏதோ வேலை இருந்தது, அது விஷயமா வந்தாங்க. அப்படியே என்ன பார்த்துட்டு போனாங்க, அவ்வளவுதான். மா, உனக்கு தான் பொய் சொன்னாலே வேர்த்து கொட்டுமே. வராததெல்லாம் ட்ரை பண்ணாதம்மா. எதுக்கு வந்தாங்கன்னு மழுப்பாம சொல்லு. அதான் சொல்றேனே, ஒண்ணுமே இல்ல, என்ன பார்த்துட்டு போனாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, உன் வேலையெல்லாம் எப்படி போச்சு அது சொல்லு. இப்படி பேச்சு மாத்திரப்பதான் எனக்கு இன்னும் டவுட் வருது. ஆமா, இன்னைக்கு பேங்க்ல உனக்கு பணம் வரும்னு சொன்னல, என்ன கொடுத்துட்டாங்களா? அது பணம் பணம் என்ன அகிலா? எம்பிட்டு தடவை போன் பண்றது, ஏன் போனை எடுக்க மாட்டீங்க? கொஞ்சம் வேலையா இருக்க, என்ன விஷயம்னு சொல்லு. நேத்து நான் சொன்னதை மறந்துட்டீங்களா? என்ன சொன்ன? என்ன இப்படி கேக்குறீங்க? நாளைக்கு கண்மணி ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு, 2 பேருமே வரணும்னு சொல்லிருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஆமா, ஞாபகம் இருக்கு. எப்ப வரிய? ஐயோ, என்னால இப்ப வர முடியாது அகிலா. என்ன இப்படி சொல்றீங்க? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, ஸ்கூல்ல அம்மா அப்பா 2 பேருமே வரணும்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல சேர்த்தப்போ நீங்க வந்ததோட சரி, அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் போயிட்டு இருக்கேன். அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். எல்லா தடவையும் நீங்க இதையத்தான் சொல்றீங்க, என்னையத்தான் கேள்வி கேக்குறாங்க. நானும் எம்பட்டு நாள் தாங்க சமாளிக்கிறது? ஒவ்வொரு தடவையும் ஏதாச்சும் ஒரு பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. எனக்கு புரியுது அகிலா, இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் சமாளி. ஏங்க, ஒரு நாள் வந்துட்டு போறதுல என்னங்க ஆயிட போகுது? நீங்க முகத்தை மட்டும் காட்டிட்டு போயிட்டீங்கன்னா திரும்ப அம்மா அப்பாவோடதே வரணும்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு தடவை வாங்க. சொல்றத புரிஞ்சுக்கோ அகிலா, நானே இங்க நிறைய பிரச்சனையில இருக்கேன். கொஞ்ச நாளாவே நானும் பாத்துட்டு தாங்க இருக்கேன். நீங்க ஏதோ டென்ஷனாவே இருக்கீங்க, சரியா ஏதோ சொல்றதும் இல்ல. அப்படி என்னத்தான் பிரச்சனை உங்களுக்கு? அது எல்லாத்தையும் நான் நேர்ல பார்க்கும்போது சொல்றேன். அதுக்குத்தான் நானும் நாளைக்கு வாங்கன்றேன். நேர்ல எல்லாம் வர முடியாது அகிலா, நான் இன்னொரு நாள் வரேன். நான் அப்புறமா போன் பண்றேன். எங்கம்மா போனோம்? வேணாம் வேணாம், நீங்க போங்க. மா மா, ஆட்டோவை கேட்டு எங்கம்மா போறீங்க? அது ஆட்டோ நிக்குதான்னு செக் பண்ணி பார்த்தேன். நீங்க போங்க. மா, என்னம்மா என்ன இப்படி பேசுற? எங்க போகணும்னு சொல்லுமா, கூட்டு போறேன். நான் வேற ஆட்டோ வந்தா ஏறிப்பேன். என்னம்மா நில்லுமா, என் ஆட்டோக்கு என்னம்மா குறைச்சல? திருட்டு பயலுக இருக்கிற ஆட்டோல எல்லாம் நான் ஏற மாட்டேன். திருடனா நானா? மாப்ள, அவனே சொல்ல, என்னையதான் சொல்றாப்ல. இங்க வாரு மீனாட்சி, அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் அதை திருடலன்னு. ஆமா, இவர் பெரிய காந்திபுரத்துல வாழ்ந்தவரு, இவர் சொன்னா நாங்க நம்பிடணும். நீ எத்தனை தடவை சொன்னாலும் நீ திருடன் தான். ஏய், நாங்க தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல நாங்க திருடலன்னு. நாங்கெல்லாம் அடுத்தவங்க காசு 1 ரூபா கூட எடுத்தது கிடையாது. ஆமா, நீ யோகியன்தான். ஊருக்குள்ள எல்லாரும் சொல்லிட்டாங்க, போவியா? ஏய், இங்காரு, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் யோக்கியம்தான், நான் திருடல. அத நீ சொல்லக்கூடாது, போலீஸ் தான் சொல்லணும்.
ஏய் என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. பின்ன உன்கிட்டயே நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க சொல்றியா? சரிங்க சார், நான் வரேன். நீ எப்படி இங்க வந்துதான் ஆகணும். முதல்ல கிளம்பு. வரேன் சார். என்னங்க சார்? இவன் எதுக்கு இங்க வரான்? வணக்கம் சார். வாயா. ம். இந்தா கையெழுத்து போடு. இந்தா. ஆ. என்ன பாண்டி, என்னையா பணம் வந்துச்சா இல்லையா? வந்துடும் சார். என் தம்பி கல்யாணம் முடிய போகுது, பணம் வந்துடும் சார். என்னையா வரதட்சணையா? சார் அது அவங்களா தரது சார், நாங்கள் எதுவும் கேட்கல. பணம் உங்களுக்கு சொன்ன தேதியில் வந்துடும் சார். ம், நான் வரேன் சார். கிளம்பு. எல்லாத்தையும் சரி. ஃபைல் பண்ணிட்டேன் சார். கரெக்டா நான் பாத்துக்கிறேன். சார், ஏய் இன்னும் நீ போலியா? அவரு எதுக்கு சைன் போட்டு போறாரு? அவனும் ஓ இனம் தான்டா. புரியலையா? திருட்டு பைய. போலீஸ் ஸ்டேஷன்ல 30 நாளைக்குள்ள பணத்தை கட்டுறேன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்பதா? ஏற்கனவே வீட்டை அடக்க வச்சு மனம் கொடுத்தாச்சுன்னு இப்போ அதான் மனம் அடகு வைக்கிறீங்களா? என்ன பாக்குறீங்க? பொண்ணு பார்க்க போயிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு திரும்ப வந்தீங்க. ஆனா திரும்பவும் அதே வீட்டுல பொண்ணு எடுக்கும் போதே அப்பவே ஏதோ தப்பா இருக்கேன்னு யோசிச்சேன். இப்பதானே தெரியுது. உங்க செல்ல பேரனை காப்பாத்த மனோவை பகடக்காய் ஆக்கியிருக்கீங்க. அடுத்தவங்க வாழ்க்கையில விளையாடுறத பத்தி நீ பேசுறியா? உன்னாலதான்டா என் பேத்தி தேவி 4 வருஷமா குழந்தை இல்லாம இருக்கா. அத்தை இல்ல அத்தை. ஏன் சக்தி, எல்லாம் உனக்கு மறந்து போச்சா? கல்யாணம் ஆகி என் பேத்தி 2 மாசத்துல கருத்தரிச்சா. அந்த கரு தங்காம போறதுக்கு காரணம் யாரு? இந்த விளங்காதவன் தானே. அன்னைக்கே அவனை அடிச்சு வெளியே துரத்திருக்கணும். அதான் இப்ப தப்பா போச்சு. எங்க பெரிய நியாயஸ்த மாதிரி பேசுறான். இன்னொரு குடும்பத்துக்கு பறிஞ்சு பேச வராரு. ஒரு உயிரை கொன்னவன் நீ.